ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஒரு முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து முட்டையை மெதுவாக உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது முட்டை உடையாமல் கிடைக்கும், நமக்கு நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம மெதுவாக சேர்க்குறோம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு 2 சின்ன பீட்ரூட் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் பீட்ரூட் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தடை செய்கிறோம். நல்லா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த முட்டையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணல, அப்படியே அரைச்சிட்டு நம்ம அதில் அவிச்ச முட்டையில் தோலை உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் ஆகட்டும். அடுத்ததாக இந்த சிம்பிளான முட்டை ரெசிபிக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சோம்புத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷத்தில் முட்டை நல்லா ஊறியிருக்கும். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில். இப்போ நீங்களே பாருங்கள், 5 நிமிஷத்தில் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு நார்மலாக கொடுக்குறத விட இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். 5 நிமிஷத்துலேயே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதே போல் எல்லா முட்டைகளையும் நம்ம தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அலசி எடுத்த முட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம மஞ்சக்கரு தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு மஞ்சள் கருவில் உள்ள கவிச்சி ஸ்மெல் பிடிக்காது. அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க சோம்பும் மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் இதில் சேர்த்துக்கிட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், முட்டையோட கவிச்சி தெரியாது. நம்ம இதில் மிளகாய்த்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால. நம்மளுக்கு தேவை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம இதில் வாசனைக்காக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சோம்பு மஞ்சத்தூள் மட்டுமே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உடைக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். உடச்சி கூட நம்ம சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ அப்படியே தான் சேர்க்குறேன். அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த வெள்ளைக்கருவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.